சென்னையில் ஆண்டுதோறும் நடைபெறுகிற புத்தக கண்காட்சி இந்த முறை 49வது புத்தக கண்காட்சியாக நடைபெற்று வருகிறது. அடுத்த ஆண்டு பொன்விழாவை நோக்கி நகர்வு. புத்தக கண்காட்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தினமும் இன்னும் முழுவதாக இனிமேல் தான் சுற்றி பார்க்கணும். நேற்றும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கேன், இன்றைக்கும் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கேன். ஆனால் சிறப்பாக ஒரு அருமையான முறையில் சிறிய முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதல்ல புத்தக கண்காட்சி பற்றிய முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் சிறப்பாக உணரப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் டெல்லி, கல்கட்டா போன்ற இடங்களில் அகில இந்திய புத்தக கண்காட்சி நடக்கும். மாநில தலைநகரில் சென்னை மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாவட்டங்களிலும் புத்தக கண்காட்சி சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுகிறது என்பதுதான் ஒரு வாசிப்பு ஒரு இயக்கமாக, ஒரு மக்கள் இயக்கமாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் வாசிப்பு என்ற ஒரு அன்றாட நடைமுறை வழக்கமாக மாற வேண்டும். இப்போ புத்தக கண்காட்சிக்கு வருவது என்பதே ஆண்டுதோறும் செய்ய வேண்டிய ஒரு பணியாக, ஒரு கடமையாக மாணவர்கள், இளைஞர்கள்லாம் குடும்பத்தோடு பார்க்குறாங்கிறது நிறைவே அளிக்கிறது. அதை புத்தகங்கள் பல்வேறு உரைகளும் சாதிக்காத விஷயத்தை புத்தகம் வாசிக்கிறது அந்த வழக்கம் குறைந்துவிடும் என்றெல்லாம் பலர் அச்சப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பழக்கம், அந்த மரபு இன்னும் தொடர்ந்து வருகிறது. தமிழ்நாட்டில் செழிப்புடன் இருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த புத்தக திருவிழா மிகச் சிறப்பாக நடந்தேற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். 49வது சென்னை புத்தக காட்சி அனைவரும் வருக அன்புடன் அழைக்கிறது பப்பாசி.